டாக்டர், பலரோட உடலுறவோட தீவிரமா இருக்கக்கூடிய ஒருத்தர் எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை அவரை அவர் டெஸ்ட் பண்ணிக்கணும்? எப்பப்போ செக் பண்ணிக்கணும்னா, ஒரே பார்ட்னராக இருந்தால் ஒன்ஸ் இன் 6 months இப்படி செக் பண்ணிட்டா கூட போதும். வெவ்வேறு பார்ட்னர்ஸ், அவங்க அஃபிஷியல் பார்ட்னர் கிடையாது அப்படிங்கும்போது ஒவ்வொரு இன்சிடென்ட் அப்பவும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கிறதா நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒரு விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சில டிசீஸ்க்கு 180 days, சில டிசீஸ்க்கு 90 days இந்த மாதிரி இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஃபீவரோ இல்லை லூஸ் மோஷனோ, த்ரோட் பெயினோ, இல்லை நெறிக்கட்டிச்சு, வெயிட் லாஸு, வாமிட்டிங்கு, இது எல்லாமே நமக்கு இம்மிடியட் சிம்டம்ஸ் கிடையாது. எந்த ஒரு நோய் எக்ஸ்போசருக்கு அப்புறம் இன்ஃபெக்ட் ஆகி பாசிட்டிவாக பாடியில் மாறி அந்த மைக்ரோப்ஸ் பாடியில் மல்டிபிள் ஆகும்போது ஒவ்வொரு ஆர்கனையும் பாதிக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரியான தீவிரமான அறிகுறிகள் வெளியில் தெரிய வரும். நம்ம அறிகுறிகள் இல்லை, நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம், ஹெல்த்தியாக இருக்கிறோம்னு நினச்சிட்டு எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பண்ணாமல் இருக்கிறது உங்களோட லைஃப்பில் அது டெத்தில் வேணாலும் லீட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்போசர் இருந்தாவே இம்மீடியட்டாக எஸ்டிடி ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது.